Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். இந்த வீடியோல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். மாதவன் ப்ரோ கொடுத்த அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அதாவது 100ல 75% வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் சீக்கிரமா இருக்கு. ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து நிறைய இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ஒரு 25% பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் லேட் ஆகுது. 20 டேஸ் இல்ல 1 மந்த்க்கு மேல ஆகுது. ஒரு 5% பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்ல. எனக்கு எந்த ஒரு டிஃபரண்ட்டுமே இல்ல அப்படினு சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த ஆயில் வாங்குனதுக்கு அப்புறமா என்னென்ன நான் ஃபாலோ பண்ணனும், என்னென்ன டயட் நம்ம எடுக்கணும், நான் ஹேர் பேக் போடுவேன், ஹேர் பேக் போடலாமா, அதே மாதிரி நான் வந்து எந்த ஷாம்பு யூஸ் பண்ணனும், இந்த மாதிரி பல டவுட் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த டவுட் எல்லாம் அந்த டவுட்டுக்கெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தாலும் பட் மக்கள் அதை போய் தேடி பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் நான் தம்ப்நெயிலே நான் போட்டுடுறேன். ஸோ ஆயில் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நிறைய உடம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாருக்குமே காமனாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க மீடியாக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நான் ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும், இல்லை சீயக்காய் யூஸ் பண்ணலாமா, இதை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தாராளமாக நீங்கள் எந்த ஷாம்பு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஷாம்புலையுமே வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனுடைய கெமிக்கல் பர்சன்டேஜ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் எல்லா ஷாம்புமே வந்து நுர வர்றதுக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணணும், நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவும் வந்து இதுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து இப்போ வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணுறேன்னா இதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் சொல்லியிருப்பேன் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது, எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணணும், என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். மீதி 2 நாள் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடையில் இருக்கிற சீயக்காய் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த சீயக்காய் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நுர கம்மியாக தான் இருக்கும். ஏன் வந்து இவங்க ஷாம்பு யூஸ் பண்ணலாமா சீயக்காய் யூஸ் பண்ணலாமா கேட்குறாங்கன்னா, இந்த ஆயில் வச்ச உடனே அவங்களுக்கு தலையில் ரொம்ப ஆயிலிஷாக இருக்குது. நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் வந்து அந்த தலையில் பிசு பிசுன்னு ஒரு தன்மை போகவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் ஷாம்பு யூஸ் பண்ணி குளித்தா அந்த ஆயில் தன்மையெல்லாம் போயிடும். ஏன்னா அதெல்லாம் நிறைய அந்த ஆயில் வச்சுக்கிட்டே சில பேர் இவ்வளோ ஆயிலிஷோட எண்ணெய் வலிஞ்சு டியூட்டிக்கு போகிறதுக்கோ இல்லை நிறைய பேர் ஜாபுக்கு போகிறவங்களாம் யோசிப்பீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணால் தான் அது போகுது, கம்ப்ளீட்டாக போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கிற நேச்சுரலான ஒரு ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க. நாட்டு மருந்து கடையில் இருக்கிற நேச்சுரலான ஒரு சீயக்காவை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பட் அது வந்து நிறைய பேருக்கு கடை இல்லை, எனக்கு அங்கே வாங்க முடியல, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. மீரா சீயக்காய் இருந்தால் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நுர வர்றதுக்காக ஒரு சில கெமிக்கல் சின்னதாக ஆட் பண்ணுறாங்க. பட் இல்லாதவங்க மீரா சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரலான சீயக்காய் வந்து என்னால் போய் வாங்க முடியல, எனக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கோங்க. ரேட் ரொம்ப கம்மி தான். அடுத்து ரெண்டாவது நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் மாதவன் ப்ரோவுடைய எண்ணெய் யூஸ் பண்ணனா இதை மட்டும் நான் யூஸ் பண்ணணுமா, இல்லை வேறு எண்ணெய் இடையில வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதே வந்து 100 ml. இதையே நான் வச்சேன்னா எனக்கு ஒரு மாதத்துலேயே காலி ஆகிடும். இடையில நான் வேறு எண்ணெய்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க, தேங்காய் எண்ணெய் மட்டும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் நமக்கு வந்து நிறையா வந்து மலசேசியா குளோபோசா அப்படின்ற ஒரு ஃபங்கல் நம்ம தலையில் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து செபம் அப்படின்ற ஒரு ஆயில் தன்மை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து எப்போவுமே ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ஸ்கேல்பில் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதில் இருக்கிற அந்த எனர்ஜியெல்லாம் வந்து இந்த மலசேசியா குளோபோசா அப்படின்ற ஒரு ஃபங்கல் வந்து நல்லா சாப்பிட்டு டேண்ட்ரஃபை உண்டு பண்ணும். ஸோ அதனால் வந்து டெட் செல்ஸ்லாம் நிறைய வந்து நீங்கள் தலையில் கொட்டினீங்கன்னா வெறும் ஒயிட்டாக அப்படியே ஃப்ளேக்காக கொட்டும். ஸோ அதனால் வந்து தேங்காய் எண்ணெயும் முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வைக்கிறதா இருந்தால் வீட்டில் செஞ்ச தேங்காய் எண்ணெயாக இருந்தால்
வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். வேறு என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்னா அதேமாதிரி நல்ல எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆயில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். மாதவன் போடக்கூடிய ஆயிலை வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேட்டஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கள்ளிச்செடியிலேருந்து வந்த எண்ணெய். இது ஆல்மோஸ்ட் இப்போ நான் வாங்கி 4 மந்த் ஆகுது, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், தேங்காய் எண்ணெய் வாரத்தில் ஒரு நாள், அதேமாரி இது வந்து யூஸ் பண்ணுவேன். நான் இந்த 3 எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து இங்கே குவைத் வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. நல்லாவே எனக்கு அது ஃபீல் ஆச்சு, ரெடியூஸ் ஆனது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளேவரில் இருக்குது. அதாவது வந்து கார்லிக்கு, ஜிஞ்சரு, அதுக்கப்புறம் கேட்டஸ். இந்த 3 ஃப்ளேவரில் இருக்குது. இதில் வந்து கேட்டஸ் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது, ஹேர் ஃபாலுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஸோ இந்த எண்ணெய் வார்டிகா enriched ஹேர் ஆயில், இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்ல சொல்யூஷன்ஸ் கொடுக்குது ஹேர் ஃபாலுக்கு. ஸோ நீங்கள் மாதவன் ப்ரோ கொடுத்த ஆயிலை தவிர வேறு ஏதாவது ஆயில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக, ஏன்னா அது வந்து ரொம்ப ஆயிலிஷாக இருக்குது அவருடைய ஆயில். ஸோ இந்த ஆயில் வந்து நீங்கள் வெளியில் நார்மலாக போகிறப்ப இல்லை வந்து நீங்கள் ஜாபுக்கு போகிறப்ப இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த எண்ணெய். ஏன்னா நீங்கள் நல்லெண்ணெய் வச்சாலுமே ரொம்ப ஆயிலிஷாக இருக்குது இல்லையா, எண்ணெய் வலிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. லைட்டாக இருந்தால் போதும் எனக்கு வந்து ஆனால் தலையில் வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ லைட்டாக எண்ணெய் வைக்கணும்னு தோணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரேட்டும் ரொம்ப கம்மி தான். அடுத்து வந்து நிறைய பேர் கேட்டுட்ருங்க, என்ன டயட் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருங்க. ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் மிகச்சிறந்த உணவு டயட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலேயும் லிங்க் வருது பாருங்கள். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க, பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே அந்த டயட் ரொம்பவே முக்கியம். ஸோ அதையும் தாண்டி நான் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறது என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ரா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு. இப்போ நாங்களாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காட்டிலே நாங்கள் பயிர் பண்ணுறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கடையோட விதை தான். ஸோ அதில் வந்து நேச்சுரலான ஒரு இது தான், அதில் மருந்துலாம் நாங்கள் தெளிக்க மாட்டோம். ஸோ அதுதான் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்லேயே உங்கள் காட்டில் வயலில் விளையுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து ஆர்கானிக்காக மருந்து தெளிக்காமல் இருக்கிறத வந்து வெண்டைக்காய், கேரட்டு, அதேமாரி கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து நீங்கள் குக் பண்ணாமே நேச்சுரலாக அப்படியே சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது தான் உங்களுக்கு நிறைய சத்து இருக்குது. அதேமாரி கோஸ்லாம் கூட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்காக நிறைய பேர் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தானிய வகைகள், சுண்டல், பச்சைப்பயிறு, இதெல்லாம் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிங்க் அதிகமாக இருக்கிற மாதிரி காப்பர் கிளாஸில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சு வந்து நீங்கள் குடிங்க. ஜிங்க் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு ஜென்ரல் இம்யூனிட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஸோ ஜிங்க் எதில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீரை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாதவன் பொருள் கொடுத்த இந்த ஆயிலில் வந்து கரிசலாங்கண்ணி தான் 60% இருக்குது. ஸோ கரிசலாங்கண்ணி கீரை வாரத்தில் 2 நாளாவது அட்லீஸ்ட் 1 நாளாவது சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய், கருவேப்பிலை ஜூஸாக குடிக்கிறதா இருந்தாலும், உங்களுக்கு கருவேப்பிலை பச்சையாக சாப்பிட பிடிக்கலாம், ஜூஸாக குடிங்க. இந்த மாதிரி முடிக்கு நிறைய டயட்ஸ் இருக்குது, நிறைய சாப்பிடுங்க. நட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் டயட் நிறைய எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க, பால் வந்து நைட்டில் நிறைய குடிங்க. இதிலெல்லாம் நிறைய கால்சியம்ஸ் இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இதில் எல்லாமே இருக்குது. முடிஞ்ச வரையும் பச்சையாக ஏதாவது எனக்கு கிடைக்க நான் சாப்பிடுவேன், காய்கறிகளை நான் பச்சையாக சாப்பிடுவேன் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா பச்சை காய்கறிகள் இருக்கிற சத்து தான் நமக்கு வந்து முக்கியமாக என்ன சொல்ல போனால் வந்து தேங்காய், வாழைப்பழம் காம்பினேஷன்ஸ் வேறு லெவல் அது. அதை நீங்கள் தேங்காயில் இருக்கிற பெரிபெரிக் அப்படின்ற ஒரு சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது தாய்ப்பால் குடிப்போம் இல்லையா, அதில் இருக்கிற சத்து அந்த தேங்காயில் இருக்குது. வேறு எந்த ஒரு உணவுகளையும் கிடையாது அந்த சத்து. ஸோ அந்த சத்து வேணும்னா நீங்கள் வந்து தேங்காயும் வாழைப்பழமும் நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு. நல்ல உடம்புக்கு வந்து நிறைய சத்து இருக்குது. தேங்காய் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து கொழுப்பு வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் கொழுப்புலாம் உங்களுக்கு ஏறவே ஏறாது. நல்ல கொழுப்பு தான் உடம்புக்கு இருக்குது. அதில் அதுக்காக அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அவன் ஆர்டர் போடலே, அன்பதான் சொல்லுவேன், கொஞ்சம் மாற்றி தான் பார்ப்போமே. இன்னும் எனக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வரணும், நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் போய்ட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சு வெறும் அந்த காய்கறி மட்டும் நிறையா சாப்பிடுங்க. அதில் விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதேமாதிரி விட்டமின் டி அப்சர்ப்ஷன் ரொம்பவே முக்கியம். வெயிலில் கொஞ்சம் நேரம் இருங்க, விட்டமின் டி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நிறைய பேர் கேட்டுட்ருங்க, நான் வந்து எப்போவுமே ஹேர் பேக்லாம் போடுவேன்,
எதையோ அரைச்சி நான் அப்ளை பண்ணுவேன், ஹேருக்கு வந்து ஆனியன்லாம் அப்ளை பண்ணுவேன், மற்ற விஷயம்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இவர் மாதவன் ப்ரோ கொடுத்த இந்த ஆயிலை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இடையில நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக 100% நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு நேச்சுரலான ஒரு எண்ணெய். இது வந்து வேறு ஒரு ப்ராசஸ். நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் பேக் போடுறதாலும் போடுங்க, என்ன வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லை. யாரெல்லாம் இந்த ஆயில் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் கன்சீவாக இருக்கேன், நான் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். கன்சீவாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இது யூஸ் பண்ணால் எனக்கு சைடு எஃபெக்ட் வரும்னு எனக்கு பயமாக இருக்குப்பா, எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது என்னுடைய சஜஷன்ஸ். ஏன்னா நமக்கு மைண்டுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ் பண்ண சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தோணும்போது நம்ம என்ன தான் ஏதாவது இது ரிலேட்டடாக இல்லைனாலும் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தாலும் ஐயோ இதனால தான் வந்துச்சோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ நம்ம மைண்டில் எதுவுமே வராது அப்படின்னு நினச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம மைண்டில் நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது அதை நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஆயில் வந்து நேச்சுரலாக அப்படி இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர் மினாக்சிடைல், ஃபினாஸ்டைல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் ஹேர் வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெமிக்கல்லாம் எதுவும் கிடையாது. தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படியெல்லாம் நான் ஆட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் அதில் இந்த ஆயிலில் ஆட் பண்ணுனாக்கா உங்கள்கிட்ட ஒரு ஆயிலுக்கு வந்து 1000 ரூபா வாங்கணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லி ரொம்ப. ஸோ அந்தளவுக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்க முடியாது. அது தனியாக மிக்ஸ் பண்ணனால தனியாக தெரியும். ஸோ அதுமாரி நம்பாதவங்க நிறைய பேர் அந்த கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய டவுட், அது அவங்களுக்கு தான் தெரியும். பட் நான் என்னுடைய சைட்லேருந்து சொல்கிற விஷயம் இதுதான். அப்புறம் ஒரு சில பேர் கேட்குறீங்க, நான் வந்து ஹேர் ஃபுல்லாக அதாவது மொட்டை அடிச்சுட்டு யூஸ் பண்ண நல்லா இருக்குமா, இல்லை வந்து இருக்கிற ஹேரோட அப்படியே யூஸ் பண்ண நல்லா மாதிரி கேட்குறீங்க. அட்லீஸ்ட் மொட்டை அடிக்கலனாலும் ஒன்றில் வச்சு நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்பு வரி நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆயில் வந்து சீக்கிரமாக ஸ்கேல்ப்பில் படும். ஸோ சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் முடி வெட்டலை, நான் நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், அப்போ இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி முடியில் வெறும் மேலேயே படாமல் உள்ளே நீங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சில பேர் கேட்பீங்க, நான் வந்து ஆல்ரெடி மினாக்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபினாஸ்டைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் வந்து பிஆர்பி எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணேன், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. தாராளமாக இந்த ஆயிலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி எனக்கு வந்து இப்போ தான் 1 இயர் ஆகுது, 1 இயர் கூட ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி 1 இயர் ஆனவங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஏன் 1 இயர்க்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமானா அது அவங்களுடைய டாக்டர் தான் கேட்கணும். ஏதாவது ஒரு ரீசனில் அந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணது ரிசல்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆயில்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டவுட்டுக்கும் கிளியர் ஆகிருக்கும். ஸோ அப்படி இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சவரையும் நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஆனால் புதுசாக வர ஆடியன்ஸ்லாம் வந்து புதுசாக வர வியூவர்ஸுக்கெலாம் வந்து புரிய மாட்டேங்குது ஒன்றும். ஸோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தெளிவாக போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வர உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அவங்க இருக்கிற டயட்னால ஹேரையும் லாஸ் பண்ணிடுவாங்க. இது முக்கியமான ஒரு ரீசன். நிறைய பெண்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தானே செய்வாங்க. அவங்க ஏன் அவங்களுக்கு முன்னாடி மட்டும் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்குது.